மக்கள் நீதி மையம் துவங்கிய காலகட்டத்தில் குடும்ப அரசியல் தமிழ்நாட்டையே குறித்தோடி குறைக்கிறாங்க திமுகன்னு சொல்லி எதிர்த்து அரசியல் ஆரம்பிச்சீங்க. இன்னைக்கு உடனே வந்திருக்கீங்க, எப்படி உங்களோட பதில்? நாட்டுக்கு தேவை, அதனால் வந்திருக்கிறேன். பாரு தேசி, முதல்ல ஃப்ரண்ட்ல போறதுக்கு வழியை விடு. ஒரு பில்டப் பண்ண விட மாட்டாளுங்களே. திடீர்னு என்னங்க இப்படி திசை மாறிட்டாருன்னா, திசை மாறவே இல்லை, ஒரே டைரக்ஷன்ல போயிட்டு இருக்கேன். மாநிலங்கள் அவையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கும் திமுகங்கிறது ஒரு உணர்வு. கமல்ஹாசன் எனும் நான் சார் ஒரு கேன என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கும் கமல்ஹாசன் எனும் நான். அம்மா, இப்போ சுமார் மூஞ்சி குமார பொழக போறோம், அந்த சத்தத்தை கேக்குறியாமா நீ? ரொம்ப ஹாப்பி அண்ணாச்சி. இப்பதான்டா குமுதா ஹாப்பி. சட்டத்தினால் நிறுவப்பெற்றதான இந்திய அரசியல் சட்டத்தின் மீது என்ன மானங்கட்ட பொழப்பு, இந்த பொழப்புக்கு எங்கேயாவது தூக்கு போட்டு செத்து போயிடலாம். என்ன பொழப்பு? திடீர்னு என்னங்க இப்படி திசை மாறிட்டாருன்னா, திசை மாறவே இல்லை, ஒரே டைரக்ஷன்ல போயிட்டு இருக்கேன். அந்த கலைஞரின் மகனாக இருக்கக்கூடிய நான் சொல்லுகிறேன், ஆன்டி இந்தியன். முடிவு பண்ணிட்டீங்களா? முன்னாடி உங்களை வளர்க்கணும்னு நினைச்சோம், இப்போ பொழக்கணும் அப்படின்னு நாங்க முடிவு பண்ணிருக்கோம். அதனால பொழந்துருவாங்க. குடும்ப அரசியல்ங்கிற பேர்ல நாட்டையே குழி தோண்டி புதைச்சாங்களே, அவங்களுக்கா? இல்ல நம்ம உரிமைக்காக போராடும் போது நம்மளை அடிச்சு துரத்தினாங்களே, அவங்களுக்கா? அப்படின்னு சொன்னீங்க சாரு. இந்தியாவின் இறையாண்மையையும் ஒருமைப்பாட்டையும் உறுதியாக பற்றி நிற்பேன் என்றும். சந்திரன் ஒரு மானஸ் இருந்தா அவன் எங்கேன்னு தேடுற. நான் இப்போது ஏற்கவிருக்கும் கடமையினை நேர்மையாக நிறைவேற்றுவேன். இந்த வேலைக்காகத்தான் எங்க வீட்டுல துணி துவைச்சு டாய்லெட் கிளீன் பண்ணிருக்காரு சார். நாய குளிப்பாட்டி பாவடை செஞ்சேன். எலெக்ஷன் முடியட்டும், உங்களுக்கு எல்லாம் திரைக்கதைக்கான பாடம் எடுக்கிறேன் நான். அப்ப புரியல, இப்ப புரியுது, இப்ப புரியுது. இது ஏதோ திடீர்னு இது அரசியல் இக்கட்டுக்காகவோ சூழலுக்காகவோ நான் சேர்ந்த இடம் அல்ல. இது பிறந்ததுல இருந்தே இப்படித்தானா? மூளை வளர்ச்சி குறைவான். இக்கட்டுக்காகவோ சூழலுக்காகவோ நான் சேர்ந்த இடம் அல்ல. சேர வேண்டிய இடம்தான். எங்கள் கொள்கைகள் எல்லாம் ஒரே மாதிரியானது. நீ ஒரு அண்ட புழுக, இவன் ஒரு ஆகாச புழுகன்னு எனக்கு தெரியும்டா. மாத்தி மாத்தி புழுவாதீங்க. இவங்க கூட சேர்றதா, நம்ம யாருன்னே தெரியாதவங்க கூட சேர்றதா? இவனுக்கு உண்மையிலே அறிவில்லையா இல்ல அறிவில்லாத மாதிரி நடிக்கிறானே தெரியல என்னாச்சு. ஆனா குமுதா ஹாப்பியா நாச்சி. அவ்வளவுதாங்க. இல்ல பெரிய சிந்தனை அரசியல் அறிவு அவங்களுக்கு மட்டும் இருக்கிறதா நினைச்சிட்டு நமக்கு இல்லாத போல கவலைப்பட வேண்டாம். 1000 பேரை பார்த்திருக்கிறேன், ஆனா உன்ன மாதிரி ஒரு டுபா கூட நான் பார்த்ததே இல்ல. இங்கே ஓடி ஓடி உழைத்தவர்கள் அயர்ந்து உட்கார்ந்த இடம் தான் இந்த பதவி. ஏங்க தெரியாம தான் கேக்குறேன், இதெல்லாம் ஒரு பொழப்பா? திமுகங்கிறது ஒரு உணர்வு. ஏய், வாயை முன்னேந்து போட, எதா அசிங்கமா பேசிட்டு போற. நம் துணை முதல்வருக்காக நாம் கொண்டாடும் ஒரு பிறந்த நாள் விழா. நீ எல்லாம் பிறந்ததே ஒரு சாபக்கேடு. முடிஞ்சா இன்னைக்கே போய் செத்துரு, மறுபடியும் பிறந்து வா. அப்போவாது உனக்கு ஓலை ஒழுங்கா வருதான்னு பார்க்கலாம். தமிழ் மண்ணில் இவர் அன்பு புதல்வன் எங்கள் அண்ணன் உதயநிதி வருகிறார். நீ வந்தா கொலை பண்ணிடுவேன் உன்னை. கழக கொடி ஏந்தி போர் முரசு கொண்ட அஞ்சா வீரன் கூட்டம் நடுவே வருகிறார் வருகிறார். அப்ப ஒண்ணு பண்ண சொல்லு, வரும்போது ஒரு கோட்டம் அர்ச்சனா ஊருகா போயிட்டான்னு சொல்லு. அர்ச்சனா ஊர்காவா? வருகிறார் அண்ணன் வருகிறார், உதயநிதி ஸ்டாலின்
வருகிறார் எங்க போற தலைவரி குளமா? இவங்க அப்பா பால்ராஸ் வந்திருக்கானா பார்க்க போறேன். ஓம் புருஷனா? ஆமாடா. வருகிறார் களத்தில் வருகிறார் இனி முழங்க இளம் தலைவர் வருகிறார். எங்கடா என் பொண்டாட்டி? அவ வரலங்க. அது எப்படிடா? சாகும்போது மட்டும் 2 பேரும் சேர்ந்து சாவீங்க, வரும்போது நீ மட்டும் தனியா வருவியா? கழக கொடியேந்தி போர் முரசு கொண்ட அஞ்சா வீரன் கூட்டம் நடுவே வருகிறார் வருகிறார். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. வர நிறுத்துற அவனை. பைத்தியக்காரப்ப எதுக்குடா வரீங்க எங்கெல்லாம்? வருகிறார் ஆ வீரன் வருகிறார் வரலாறு படிக்க கலைஞராக வருகிறார். போயிட்டாங்க. யார்கிட்ட சார் சொல்றீங்க? உங்ககிட்ட தான் போயிட்டாங்க. என்கிட்டயா? போயிட்டாங்க. நான் எதுக்கு போயிட்டு வரணும்? போயிட்டாங்க. அண்ணா கலைஞர் தலைவர் ஸ்டாலின் களத்தில் சென்று தடைகளை உடைக்கின்றார். கரும பிடிச்ச அத கூட்டு போ. மூஞ்சல் போய் வருகிறார் அண்ணன் வருகிறார் உதயநிதி ஸ்டாலின் வருகிறார். சுத்த நீ பிடிச்சி மூஞ்சில ஊத்துறேன். போடா. வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பு கிடையாது. வீரம் வீரம் கொண்டு இமய சிகரம் வென்று சரித்திரம் படைத்திடுவார். தங்காதுரை ஒரு அளவுக்கு மேல பண்ண வீரம் வீரம் கொண்டு இமய சிகரம் வென்று சரித்திரம் படைத்திடுவார். இதுதான் திராவிட மாடல். இந்த மாடல் நாடு பூரா நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா நாடு நல்லா இருக்கும். இந்த மாடல் நாடு பூரா நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா நாடு நல்லா இருக்கும். சோறு தானே திங்கிற? சோறு திங்கிறியா இல்ல பீஸா சாப்பிடுறியா இல்ல நூடுல்ஸ் வாங்கி இதை கலந்து விட்டு சாப்பிடுறியா? சும்மா கிண்டல் அடிக்காதீங்க திராவிட மாடல. நொட்டுவாங்க. இவனை புலந்தோம்னா நாட்டுல இவனை மாதிரி வரக்கூடிய எவனும் வளர்த்து விட மாட்டான். அதானின்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் தினசரி வருமானம் என்ன தெரியுமா? 1000 கோடி. அதானிக்கு 1000 கோடி. இங்க மகளிருக்கு 1000 ரூபாய். எது பெருசு? ஒரு ஆளுக்கு 1000 கோடி சேர்த்து வைக்கிறதா அல்ல அத்தனை மகளிருக்கும் இல்லத்தரசிகளுக்கும் 1000 ரூபாய் கொடுப்பதா? உனக்கு அறிவு இருக்கா? நான் கேட்கறது சொல்றேன். நான் கேட்கறதுக்கு பதில் சொல்ல. இல்ல இல்ல சொல்லு. உனக்கு அறிவு இருக்கா? சரி, அறிவு தான் கேக்குறேன். அறிவு இருக்குங்கிறத எந்த அறிவுல கண்டுபிடிக்கிற? இப்படித்தானப்பா பொய்யா பேசிக்கே இருப்பேன். அதனால தான் சொன்னேன், அது மதிமுக இல்ல, அது வந்து திமுக. ஊழல் இல்லாத ஆட்சி மீண்டும் அமைந்திட ஒரு பெரிய கூட்டம் திருடன் கத்திக்கிட்டு திருட முன்னால ஓடிட்டு இருக்கு. முன்னாடி ஓடுற திருடனும் திருடன் கத்திட்டான்னு வச்சுங்க, கூட்டமே குழம்பி போயிடாது. போங்கடா, கடுப்பேத்தாங்கடா, போங்கடா. இதெல்லாம் பார்க்கும்போது டிவியை மட்டுமே உடைக்கணும்னு தோணும். மூல கோளாறு உள்ளதா லூசு பாயலா. அதனால்தான் உதயசூரியன் சின்னம் என்று உறக்க கூவிக்கொண்டு வந்திருக்கிறேன். ஏய்யோ, உன்னையெல்லாம் ஒரு மனுஷன் மதிச்சு உன்னை மாதிரி 4 மாமன் இருந்தா போதும் நாடே நல்லா இருக்குன்னு சொல்லிக்கிறேன். முதுகுல குத்திட்டு இல்ல முதுகுல குத்திட்டு இல்ல. இன்றைய பிடியில் அந்த சூரியன் தேவைப்படுகிறது. உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையாடா? சோறு தானே திங்கிற. எனக்கு எரிச்சல் வருது. உன்னை நான் கெட்ட வாரத்துல சிக்கி போயிடுவேன். அப்புறம் பெத்த அப்ப மன நிக்கிற ரத்தம் கொதிக்குது உன்னை பார்க்க போயிரு. ஆனால் அவர்களை விட சிறந்த அரசியல்வாதி நாங்கள் என்று காட்டும் நாள் வெகு தூரம் தொலைவில் இல்லை. வேலைக்கு ஜாக்கெட் தச்சு கொடுத்து சானிட்டரி நாப்கின் வாங்கி கொடுத்து நாயை கூட குச்சிப்படுத்த வேண்டியது இருக்குப்பா.